13ஆம் தேதி அன்று பெய்த கனமழையினால் தூத்துக்குடி மாநகரில் குறிப்பாக பெய்த அந்த 8 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அந்த மழையினால் தாழ்வான பகுதியில் எல்லாமே மழைநீர் தேக்கமாகி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிவேகமாக மாநகராட்சி நிர்வாகம் மட்டுமல்லாமல் எங்களுடைய திமுக மாவட்ட கழக சார்பிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதனால எல்லாரும் இணைந்து இன்னைக்கு வந்து மழைநீரை வெளியேற்றதுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இப்போ அதை ஹார்பர்லேருந்து ஒரு ஃபயர் என்ஜின் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க, தூத்துக்குடி ஃபயர் என்ஜின் ஒன்று தந்திருக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர்னு ஒரு டிராக்டர் தந்திருக்கிறாங்க. அது போக ஒரு 11 சின்ன டிராக்டர் விளாத்திக்குளத்துலேருந்து நாங்கள் வாடகைக்கு எடுத்திருக்கிறோம். மின் மோட்டார்கள், ஆயில் மோட்டார்கள் என்று கிட்டத்தட்ட 36 நீர் வெளியேற்றும் பம்புகள் வைக்கப்பட்டு மழைநீர் வந்து அகற்றப்பட்டு பக்கல் உடைக்க எல்லாமே விடப்படுகிறது. அங்கே நீர் எல்லாம் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்னைக்கு வந்து நேற்றைய தினத்தோட இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் இந்த சைடு ஃபுல்லாகவே, அதாவது 16வது வார்டில் வந்து எல்லாத்துக்கும் அந்த ரோடு தெரியக்கூடிய நிலைமை இன்னைக்கு உருவாக்கிட்டோம். இன்னைக்கும் தொடர்ந்து ஓடுறதுனால நிச்சயமா மழைநீரை அடுத்த ஒரு மழை இருக்குன்னு சொல்றதுனால வேகமாக எல்லாருமே வேலை செய்கிறோம். அதே போல் மாநகராட்சியிலிருந்தும் 16வது அந்த தெருவில் ஒரு மோட்ரு வச்சுருக்காங்க, போக்கூர் கண்மாய் ஒட்டி ஒரு மோட்ரு வச்சுருக்காங்க. இப்படியே எல்லாருமே இணைஞ்சு மழைநீரை அகற்ற நாங்கள் வேலை செய்து வருகிறோம். மொத்தமாக வந்து மாநகராட்சி மோட்ரு எனக்கு தெரியாது. மாநகராட்சியில் மொத்தமாக 75 மோட்டர் வச்சுருக்கிறாங்க. நம்முடைய தூத்துக்குடி மாநகரத்தில் 75 மோட்டர் வச்சுருக்காங்க. எங்களுடைய கட்சி சார்பில் இங்கே 36 மோட்டர் வச்சுருக்கிறோம்.